ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரியில் எந்த டிஸ்ட்ரிக்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். திருவண்ணாமலை 1989 வட ஆற்காட்டிலேருந்து பிரிக்கப்பட்டிருக்கு. திருவண்ணாமலைக்கு கிழக்கில் காஞ்சிபுரம் மாவட்டமும், வடக்கில் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டமும், தெற்கில் கள்ளக்குறிச்சி மாவட்டமும், மேற்கில் தருமபுரி திருப்பத்தூர் மாவட்டமும் இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்தோட தாலுகாக்கள்: திருவண்ணாமலை, செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், தண்டராம்பட்டு, ஆரணி, போலூர், கலசப்பாக்கம், சமணமரத்தூர், செய்யார், சேத்துப்பட்டு, வந்தவாசி, வெம்பாக்கம். இந்த மாவட்டத்தில் பாயக்கூடிய நதிகள் அப்படின்னு பார்த்தோன்னா செய்யாறு நதி, தென்பெண்ணை நதி, நாகர் நதி, கமண்டல நதி அப்படின்னு 4 நதிகள் இந்த மாவட்டத்தில் பாயுது. அதுக்கப்புறம் இந்த மாவட்டத்தில் சாத்தனூர் டேம் இருக்குது. அந்த டேம் நீர்ப்பாசன வசதிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. திருவண்ணாமலை மக்களோட தொழில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய பேர் விவசாயம் பண்ணுறாங்க. நெல், கரும்பு சாகுபடி இங்கே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பட்டு நெய்யறாங்க. ஆரணியில் கைத்தறி நெசவு பட்டு நெய்யறாங்க. காஞ்சிபுரத்துக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் பட்டு ஃபேமஸ்னால் அது ஆரணி பட்டு தான். ஸோ பட்டு நெய்கிற வேலையும் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் விசைத்தறி பருத்தி ஆடைகள் அதுவும் இங்கே நெய்யறாங்க. அடுத்து செய்யாறில் ஒரு சிப்காட் கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிக்கும் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்தவாசி பாய், வந்தவாசியில் பாய் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த பாய் நெய்கிற வேலையும் நிறைய பேர் பண்ணுறாங்க. அடுத்து நாமக்கட்டி இங்கே செய்கிறாங்க. 5 தலைமுறையாக பரம்பரையாக இங்கே நாமக்கட்டி செஞ்சிட்ருக்காங்க. அந்த தொழிலும் நிறைய பேர் செய்கிறாங்க. இதுக்கு கவர்மெண்ட் லைசன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலையில் ஜவ்வாது மலையோட ஒரு பார்ட் இருக்குது. அதாவது வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களோட கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் பரவி இருக்குது ஜவ்வாது மலை. அதில் ஒரு பகுதியாக நம்ம திருவண்ணாமலை பகுதி எடுத்தோன்னா அதில் பீமன் அருவி இருக்குது. ஜவ்வாது மலையில் வரகு, திணை, சாமை, சிறுதானியங்கள் பயிரிடப்படுது. அதுக்கப்புறம் இங்கே விளையக்கூடிய பழங்கள்னு பார்த்தா பலாப்பழம், சீத்தாப்பழம்லாம் இங்கே விளையுது. இங்கே செம்பகத்தோப்பு அணை இருக்குது. திருவண்ணாமலையை பல்லவர்கள், சோழர்கள், விஜயநகர மன்னர்கள், நாயக்கர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய அண்ணாமலையார் கோவில் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ணாமலையார் கோவிலை திரு அண்ணாமலையார் கோவில் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அருணாச்சலேஸ்வரர் கோவில் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த கோவில் சிவபெருமானோட பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இருக்குது. அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் இவங்க 4 பேர்னாலையும் தேவாரம் பாடல் பெற்ற தலம் இது. அண்ணாமலையார் கோவில் ரொம்ப பழமையான கோவில். இந்த கோவில் 1100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு வரலாறு சொல்லுது. கோவில் 24 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. கோவிலில் பார்த்தா ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் இருக்குது, தீர்த்த குளங்கள் இருக்குது, 6 பிரகாரங்கள் இருக்குது, 450 கல்வெட்டுகள் இருக்குது, 9 ராஜ கோபுரங்கள் இருக்குது, அப்புறம் அழகான ஓவியங்கள் இருக்குது, 1000 கால் மண்டபம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கோவிலில் நிறையா சிறப்பம்சங்கள் இருக்குது. அண்ணாமலையார் கோவில் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பழமையான புராண கதை சொல்கிறாங்க. அது என்னன்னா, பிரம்மாவும் விஷ்ணுவும் நான் தான் பெரியவன் சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ அக்னி உருவமாக சிவபெருமான் காட்சி அளிக்கிறாங்க. காட்சி அளித்து அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பிளவை ஏற்படுத்துகிறாங்க. அந்த பிளவை பார்த்துட்டு இந்த அக்னியோட அடியையும் முடியையும் யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு 2 பேருக்கு நடுவில் ஒரு போட்டி நடக்குது. அதாவது அந்த அக்னியோட ஸ்டார்டிங்கையும் எண்டிங்கையும் யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு நடுவில் போட்டி நடக்குது. விஷ்ணு அக்னியோட அடியை பார்க்கறதுக்காக கீழ் நோக்கி பன்றி வேடத்தில் போயிட்டே இருக்காங்க. அவங்களும் போகிறாங்க போயிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களால கடைசி வரைக்கும் அடியை பார்க்க முடியல. அதனால அவங்க தோல்வியை ஒத்துக்கிறாங்க. பிரம்மா முடியை பார்க்கறதுக்காக மேல் நோக்கி போயிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது மேலேருந்து தாளம்பூ ஒன்று கீழ் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்த பிரம்மன் தாளம்பூ கிட்ட கேட்குறாங்க, நான் சீக்கிரம் முடியை அடைஞ்சிருவல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தாளம்பூ சொல்லுது, நானே அக்னியோட தலையிலேருந்து தவறி விழுந்து 40,000 வருஷமாக கீழ் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட பிரம்மனுக்கு கண்டிப்பாக நம்மளால் முடியை அடைய முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ பிரம்மன் தாளம்பூ கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. கீழே விஷ்ணு இருப்பார். விஷ்ணு கிட்ட நான் அக்னியோட முடியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தாளம்பூ கிட்ட சொல்கிறாரு. தாளம்பூவும் சொல்லிடுது விஷ்ணு கிட்ட. அப்போ பிரம்மன் விஷ்ணு கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ நான் தான் பெரியவன், நீ ஒரு சின்னவன், நீ குழந்த அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துருந்த சிவனுக்கு கோபம் வந்துடுது. பிரம்மனுக்கு சாபம் கொடுத்துட்றாங்க. உலகத்தில் உனக்குன்னு தனி ஆலயம் எங்கேயுமே இருக்காது.
உனக்குன்னு தனி வழிபாடு எங்கேயுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனுக்கு சாபம் கொடுத்துறாங்க. அதனால தான் இப்போ வரைக்குமே இந்தியாவில் பிரம்மனுக்குன்னு எங்கேயுமே தனியாக கோவில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தாளம்பூ வந்து பொய் சொன்னனால தாளம்பூக்கு சாபம் கொடுக்குறாங்க. இனிமேல் என்னோட பூஜையில் உனக்கு எப்போயுமே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து தாளம்பூக்கு சாபம் கொடுத்துட்றாங்க. உடனே பிரம்மன் வந்து தன்னோட தப்பை உணர்ந்து சிவனுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. கேட்கவும் சிவன் வந்து யோசிச்சு, ஓகே அப்போ பிரம்மனுக்கு வழிபாடு நடத்தணும், அதே மாதிரி விஷ்ணு வந்து அக்னியோட அடியை கண்டுபிடிக்காதனால அவங்களையும் எல்லாரும் சின்னவன் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்களுக்காகவும் யோசிச்சு சிவபெருமான் வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. சிவன் வந்து நம்ம 3 பேர் சேர்ந்து சிவலிங்கமாக ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவலிங்கத்தோட மேல் பாகம் சிவனாகவும், நடுப்பாகம் விஷ்ணுவாகவும், அடிப்பாகம் பிரம்மனாகவும் மாறி சிவலிங்கம் வந்து உருவாகுது. அப்படி சிவலிங்கம் உருவானனால தான் நம்ம சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அண்ணாமலையார் கோவில் உருவான கதை அப்படின்னு சொல்கிறாங்க. திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். அதில் திருக்கார்த்திகை அன்னைக்கு மகாதீபம் வந்து ஏற்றப்படும். அன்னைக்கு அதை பார்க்க நிறையா பக்தர்கள் வருவாங்க. மோஸ்ட்லி திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் எல்லோரும் தன்னோட வீட்டில் கார்த்திகை தீபமே ஏற்றுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் ஈவினிங் 4 o'clockலேருந்து லைவ் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. கரெக்டாக 6 o'clock அந்த டைமில் தான் வந்து மகா தீபம் வந்து ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் வந்து தீபம் ஏற்றுவாங்க. அண்ணாமலையார் கோவிலில் வந்து எல்லோரும் டெய்லியுமே கிரிவலம் வந்து போவாங்க. ஏன் அப்படி போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு முன்னோர்கள் வந்து ஒரு காரணம் சொல்கிறாங்க. நம்ம மனசில் வந்து கடவுளை நினச்சிட்டு நம்ம கிரிவலம் வரும்போது நம்ம பண்ண பாவங்கள்லாம் குறைஞ்சி நம்ம புண்ணியங்கள் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிவலம் வந்து என்ன கிழமையில போனால் என்னென்ன பலன்கள் தரும் அப்படின்னு பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம கிரிவலம் போனோன்னா நம்மளுக்கு சிவலோக பதவி கிடைக்குமா? திங்கக்கிழமை நம்ம கிரிவலம் போனோன்னா இந்திரலோக பதவி கிடைக்குமா? செவ்வாய்க்கிழமை நம்ம கிரிவலம் போனோன்னா கடன் வறுமை வந்து போகுமா? புதன்கிழமை நம்ம கிரிவலம் போனோன்னா கலை தேர்ச்சி அப்புறம் முக்தி கிடைக்குமா? வியாழக்கிழமை நம்ம கிரிவலம் போனோன்னா நம்மளுக்கு ஞானம் கிடைக்குமா? வெள்ளிக்கிழமை நம்ம கிரிவலம் போனோன்னா நம்மளுக்கு வைகுண்ட பதவி கிடைக்குமா? சனிக்கிழமை நம்ம கிரிவலம் போனோன்னா நம்மளுக்கு பிறவி பிரி வந்து போக்குமா? பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கிரிவலம் போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த நாள் வந்து சிவனுக்கு பிடிச்ச நாள், அதாவது சிவனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு நம்ம என்ன நினச்சிட்டு வேணாலுமே அது சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலையாரை பற்றி பேசினா பேசிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் அண்ணாமலையாரை பற்றி மட்டுமே பேசுவோம். இந்த வீடியோவில் போதும், இதுக்கு மேலே வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். திருவண்ணாமலை மாவட்டத்தின் சுற்றுலா தலங்கள் அண்ணாமலையார் கோவில். இந்த கோவில் வந்து சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். அடுத்து வேதபுரீஸ்வரர் கோவில். இந்த கோவில் வந்து சிவனோட கோவில். இந்த கோவில் வந்து திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற கோவில். அடுத்து வந்தவாசி கோட்டை. வந்தவாசி கோட்டையிலேருந்து செஞ்சிக்கோட்டை வரைக்குமே சுரங்கப்பாதை இருக்குது அப்படின்னு வரலாறு சொல்லுது. செஞ்சிக்கோட்டை வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. நம்ம விழுப்புரம் மாவட்டத்தை பற்றி பார்க்கும்போது செஞ்சிக்கோட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வந்தவாசி கோட்டை வந்து சரியான பராமரிப்பு இல்லாதனால அழிஞ்சு போயிடுச்சு. அங்கங்கே மீதி இருக்கக்கூடிய கோட்டைகள் தான் இருக்குது. அந்த காலத்தில் யூஸ் பண்ண கத்தி, போருடைகள், ஆயுதம், இன்னும் நிறையா பொருட்கள் வந்து கோட்டைக்குள்ளே இருக்குது. அடுத்து சாத்தனூர் அணை. இந்த அணை வந்து தென்பெண்ணை ஆற்றுக்கு நடுவில் வந்து கட்டப்பட்ட அணை. இந்த அணைக்கு பக்கத்துலேயே பூங்கா இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே முதலை பண்ணையே இருக்குது. அடுத்து மாமண்டூர் குகை. இந்த குகை வந்து பல்லவர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட குகை. இந்த குகையில் இருக்கக்கூடிய கல்வெட்டை பார்க்கும்போது இது வந்து பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனால் உருவாக்கப்பட்ட குகை அப்படின்னு தெரியுது. அடுத்து ஜவ்வாது மலை. வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களோட கிழக்கு தொடர்ச்சி மலையில் பரவி இருக்கிறது தான் ஜவ்வாது மலை. நம்ம முன்னாடியே வேலூர் மாவட்டம் பற்றி பார்க்கும்போது அமிர்த ஜூ பார்த்தோம். அது வந்து ஜவ்வாது மலையில் தான் இருக்குது. அதே மாதிரி திருவண்ணாமலையில் செங்கம், போலூர் அப்படின்னு 2 நகரங்கள் வந்து ஜவ்வாது மலையில் இருக்குது. இங்கே வந்து பீமன் அருவி வந்து ஃபேமஸ். அது வந்து சுற்றுலா பயணிகள் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல இடம். அப்புறம் ஜவ்வாது மலைக்கு கீழே செம்பகத்தோப்பு அணை இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கலாம். சிறப்பு வாய்ந்த இடங்களும் இருக்கலாம். சுற்றி பார்க்க இன்னும் பழமையான இடங்களும் இருக்கலாம். நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுருக்கலாம். நான் சொல்லாமல் விட்டதெல்லாம் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்வேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருவண்ணாமலை மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.